நாளை விண்ணில் பாய்வதாக இருந்த அக்னிபேன் ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த அக்னிபேன் ராக்கெட்டில் என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது? இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி மற்றும் எஸ்எஸ்எல்வி வகைகளை தொடர்ந்து தனியார் பங்களிப்புடன் புதிய வகை ராக்கெட் என்பது நாளை அறிமுகம் செய்வதாக இருந்தது. குறிப்பாக ஐஐடி சார்பில் உருவாக்கப்பட்ட இந்த அக்னிபான் ராக்கெட் சோதனை முயற்சியாக நாளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டிருந்தது. நாளை சரியாக காலை 6:30 மணி முதல் 7 மணிக்குள்ளாக இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய வளாகத்தில் சென்னையைச் சேர்ந்த விண்வெளி தொழில் முனைவோரால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மற்றொரு தனியார் ராக்கெட் ஏவுதளம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்ட நிலையில அதிலிருந்து முதல் முறையாக சென்னையை தளமாக கொண்ட ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் தயாரித்த அக்னிபான் ராக்கெட் ஆனது நாளை விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. செயற்கைக்கோள் ஏதுமின்றி சோதனை முயற்சியாக இந்த ராக்கெட்டை ஏவ திட்டமிட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாகவும் மீண்டும் இந்த ராக்கெட் எப்போது விண்ணில் செலுத்தப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல தொழில்நுட்ப கோளாறை சரி செய்த பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்தமட்டில் மற்ற ராக்கெட்டுகளை போல் அல்லாமல் அரை கிரையோஜெனிக் இயந்திரத்தை கொண்டு சுமார் 18 மீட்டர் உயரமும் 1.3 மீட்டர் விட்டமும் கொண்டு சுமார் 100 கிலோ எடை இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவிலான செயற்கைக்கோளை 700 கிலோமீட்டர் உயரத்திற்கு குறைந்தபட்சமாக செலுத்தக்கூடிய திறனை கொண்டிருக்கிறது. சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்காக இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது இதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதால் இத்திட்டம் என்பது தற்காலிகமாக கைவிடப்படுவதாகவும் ராக்கெட் ஏவப்படக்கூடிய அந்த அடுத்த தேதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.